இவ்வளவு மெனு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. மதுரை ஸ்பெஷல், யாழ்ப்பாணம் ஸ்பெஷல், இந்தியன் ஸ்பெஷல், தாய் ஸ்பெஷல் அண்ட் கேரளா ஸ்பெஷல். நம்மளோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. ஒரு மினி பார் செட்டப் இருக்கும். ஏன்னா இங்க வர வெள்ளக்காரவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்கஹால்ஸ் வந்து சாப்பிடுறது அவங்களுடைய வழக்கம். ஃபேமிலியா நம்ம இங்க வரும்போது நல்லா ரிலாக்ஸா உட்காந்து நம்மளுடைய உணவு சாப்பிடுற அளவுக்கு இங்க ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி இன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல பொபனில ரெஸ்டோ சென்னை அப்படிங்கிற ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்களே. அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக சக்தி இன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக நான் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம சுத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன மாதிரியான மெனுஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஃபுட் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ரிவ்யூ வந்து பண்ண போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஸோ உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரெஸ்டோ சென்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹோட்டல் தி வில் அதுக்கான அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ தி சென்னை வந்து இருக்குது மக்களே. ஸோ உங்களுக்கான ஒரு லேண்ட்மார்க் தான் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக இந்த ஒரு லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணி நீங்கள் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டையும் காட்டுறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளார வந்திருக்கிறோம். ஸோ வாங்க. ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் வந்து சாப்பிடுற அளவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. பிரான்ஸ்ல ரெஸ்டாரண்ட்னாலே ஒரு மினி பார் செட்டப் இருக்கும். ஏன்னா இங்க வர வெள்ளக்காரவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்கஹால்ஸ் வந்து சாப்பிடுறது அவங்களுக்கு வழக்கம். சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால இந்த பக்கம் வந்து ஆல்கஹால் வந்து ஒரு பார் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கடை திறப்பு விழாங்கிறதுனால இங்க வந்து அந்த அளவுக்கு கணக்கு ஆல்கஹால்ஸ் கிடையாது. அவங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 டேஸ்ல இது ஃபுல்லாமே வந்து ரேக்கை ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ் கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு அழகான மலேசியால இருக்கக்கூடிய முருகருடைய படத்தை இங்க வச்சிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நல்லூர் முருகன் கோவில இதனுடைய ஒரு போட்டோ அழகா இருக்குது. ஒரு பழமையான ஒரு கோபுரம் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்துல மாவட்டப்புறம் கந்தசாமி இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய முருகன் அவர்களுடைய கோவில் இங்க வச்சிருக்கிறாங்க. மன்னார்ல இருக்கக்கூடிய திருக்கெதீஸ்வரம் சிவனுடைய கோவில் இங்க வந்து வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே முதல் தரமான நூலகங்கள் வந்து போட்டோக்களை இங்க வச்சிருக்கிறாங்க. மிகவும் பழமையான ஒரு நூலகம் இது. தஞ்சை பெரிய கோயிலுடைய அழகான அந்த ஒரு போட்டோ அங்க பக்கம் வச்சிருக்கிறாங்க. பழமையான நம்மளுடைய மன்னர்களுடைய போட்டோக்கெல்லாம் இங்க வச்சிருக்கிறாங்க. நம்மளோட வேலு நாச்சியார் இருக்காங்க, மருத பாண்டியன், சங்கிலியன், எல்லாளன், பாண்டர பன்னியன், ராஜராஜ சோழன், ராவணன். ஸோ இவர்களுடைய படங்கள் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் குள்ள வரும்போது நம்மளோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலியா நம்ம இங்க வரும்போது நல்லா ரிலாக்ஸா உட்காந்து நம்மளுடைய உணவு சாப்பிடுற அளவுக்கு இங்க ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. ரெஸ்டாரண்ட்டுடைய முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமான மக்களுடைய வரவேற்பு இருக்கு. ஸோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவை கொடுக்கறதுக்காக. ஸோ மென்மேலும் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பெரிய லெவலில் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு ஃபுட். ஸோ யாரும் கோப்படாதீங்க, உங்களை யாரையும் பார்க்க வச்சுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மெனு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் வந்து இப்போ சொல்ல போறேன். சிக்கன் பிரியாணி வந்து பெரிய தலை இங்க வச்சிருக்கிறாங்க. ஆட்டினுடைய கிரேவில வந்து செஞ்சிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரான்ஸ் கறி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து கோழியோடைய ரோல் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து மாட்டனுடைய அதாவது பஃபுடைய ரோல் வச்சிருக்காங்க. கறி ரொட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ட்ரெடிஷனலா சாப்பிடக்கூடிய உளுந்து வடை, பருப்பு வடை, கடலை வடை எல்லா வடையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. சமோசா இருக்கு. அண்ட் தென் இந்த பக்கம் உங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் குழம்பு இங்க வச்சிருக்காங்க. முட்டை கிரேவி, மாட்டினுடைய பீஃப். இது வந்து புதினா சட்னி வச்சிருக்காங்க. இது வந்து தேங்காய் சட்னி வச்சிருக்காங்க. பருப்பு வகையா சேர்ந்த சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது வந்து வெஜிடேரியனுக்கு உள்ளதும் இங்க இருக்குது. சாம்பார், ஸ்ரீலங்கன் கத்திரிக்காய் கறி, ஸ்ரீலங்கன்
பொரிச்ச மிளகாய் தேங்காய் சம்பல் வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வத்தல், சிக்கன் ஃப்ரைக்கு மிளகாயும் இங்க வச்சிருக்காங்கப்பா. கிழங்கு வச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து கேரளா ஸ்டைல இருக்கக்கூடிய கிழங்குகளும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான சில கிழங்கு வகைகளும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. நம்மளுடைய ஊரோட பாரம்பரியான தேங்காய் ரொட்டி. ஸோ நம்ம ஊர்ல நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். இதை நான் உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே வேண்டாம். பரோட்டா பேர் போனது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சலாடு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்தியன் ஸ்டைல இருக்கக்கூடிய தோசை கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் தோசை வந்து கொடுத்திருக்காங்க. உளுந்து தோசை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்கப்பா. இவ்வளவு மெனு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய மெனுஸ் வந்து நிறைய ஸ்பெஷலான ஐட்டங்கள்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் நம்ம வெயிட்ல இவ்வளவுதான்ப்பா இடம் இருக்குது. அதனால வந்து நான் இந்த மெனுவே நமக்கு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இது மட்டும் இல்லாம மதுரை ஸ்பெஷல், யாழ்ப்பாணம் ஸ்பெஷல், இந்தியன் ஸ்பெஷல், தாய் ஸ்பெஷல் அண்ட் கேரளா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் நிறைய மெனுஸ் வந்து இன்னும் அடிஷ்னலா வீக்லி வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கிறதுக்காக குடல் கறி, இட்லி அதனோட காம்பினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மக்களே இப்ப நீங்க தாய் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா இருக்கக்கூடிய நுய் சுத்தே, புலே, பவ், குரோவேட் இந்த மாதிரியான வெரைட்டிஸும் கொடுக்குறாங்க. என்னடா சக்தி, நீ வந்து பிரெஞ்சிலே வந்து இவ்வளோ ஃபுட் நேம் சொன்னா தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறேன், இல்ல வந்து புதுசா வந்திருக்கு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் கிடையாது மக்களே. நூடுல்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கோழி, ஆடு, மாடு, ஸோ இதெல்லாமே தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. தாய் ஸ்டைலில் விருப்பப்பட்டவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம தலை வந்து பிரியாணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப நேரமா ரொம்ப சூடா இருக்கிறாரு. ஸோ அதோட சாப்பிட்டுட்டு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணில இருந்தே நம்ம தொடங்கிடுவோம். கறியும் வந்து நிறைய போட்டிருக்காங்க. புகை போறது தெரியுதுங்களா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஆக்சுவலா ரொம்ப நிறைய வச்சிட்டு இருக்கிறாங்க. ரைஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அண்ட் தென் சிக்கனும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா வறுத்துருக்குறாங்க. பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. அதே போல் வந்து கறியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது. இந்த சாப்பாடு வந்து நாட் ஓன்லி ஃபார் ரெஸ்டாரண்ட்ல மட்டும் கொடுக்கறது கிடையாது. உங்களோட வீட்டு விசேஷங்கள், சாமந்திய வீடு, கல்யாண வீடுகள், இல்லை பர்த்டே பார்ட்டிகள் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். சிக்கனும் சாப்பிட்டுட்டுனா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் ஃப்ரையும் சூப்பராக இருக்கு மக்களே. பிரியாணியோட சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய குழம்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய காம்பினேஷனோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. வாவ், ஆட்டினுடைய கறி எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பாருங்க. ஆட்டினுடைய கறி வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்கு. இந்த கறியும் ஒயிட் ரைஸும் காம்பினேஷன் போட்டால் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கறியும் இந்த குழம்புனுடைய ருசியும் வந்து சூப்பராக இருக்கு மக்களே. இப்போலாம் பிரியாணி சாப்பிட்டோம், ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைச்சது. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பரோட்டாவையும் வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா பொசன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் போட்டு நான் சாப்பிட போகிறேன். சிக்கன் கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காரசாரமாக இருக்க மாதிரி ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? வாலா அப்படியே எடுத்து போட்டுப்போம். நல்லா அப்படியே சூரி வந்து பரோட்டா சூரியும்பாங்களா, அவரை மாதிரி நம்மளால சாப்பிட முடியாது. ஏன்னா வெயிட்ல இடம் கிடையாது. அதனால வந்து சிம்பிளா அப்படியே பரோட்டாவை எடுத்து இந்த கிரேவில டிக் பண்ணி கொஞ்சம் இதுல இருக்கக்கூடிய இந்த சிக்கனையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணிப்போம். குட், ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கு. இது என்ன ஒரு ஹைலைட்டா அப்படின்னா பரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொசன்னு இருக்கிறதுனால இன்னும் அது நல்ல ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்கு சாப்பிட்றது. இப்போ நம்ம வந்து இந்தியன் தோசை நம்ம சாப்பிட போறோம். இதுல வந்து தேங்காய் துவையல் வந்து பொரிச்ச மிளகாய் சம்பல், புதினா சட்னி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தோசையோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போறோம். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துவையலோட சூப்பரா இருக்குது. புதினா சட்னியோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொரிச்ச மிளகாய் துவையலோட சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பர், மலைக்கன் ஸ்டைலில் வந்து தோசை கொடுத்துருக்குறாங்க. துவையலோட இந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க.
எல்லோ கலர்ல இருக்குது, கலர்ஃபுல்லா செஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் தோசை. இட்ஸ் நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரொட்டி வித் சாஸோட கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாஸோட இது சாப்பிட சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து சூப்பர். ஒயிட் ரைஸோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முட்டை கிரேவி கொடுத்துருக்காங்க. இந்த முட்டை கிரேவியை போட்டு சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்ல ஒரு டேஸ்ட் மக்கள், சூப்பராக இருக்கு. இந்த முட்டையும் உள்ள வச்சு ஒரு கடி கடிச்சு பார்ப்போம். இது ரெண்டுமே வந்து நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்குது. நல்லா காரமும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவியில் வந்து சூப்பராக இருக்குது. முட்டை கிரேவி வேற லெவல். ப்ரான் கறியுமே நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன், எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிடுறேன். பட் நான் அதிகமாக வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கம்மியாக எடுத்து நான் சாப்பிட்றேன். ப்ரான் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரைஸோட. ப்ரான் கிரேவி சூப்பராக இருக்கு மக்களே. இந்த ரைஸ் ஒயிட் ரைஸ் இது ரோல்ஸுமே சூப்பராக இருக்கு மக்களே. எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியில் ரோஸ் மில்க்கும் இன்னொரு ஜூஸ் கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரோஸ் மில்க் வேற ரகம் மக்களே, சூப்பராக இருக்கு ரோஸ் மில்க். வாவ், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது கொடுத்த இந்த எல்லா ஃபுட்டுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய சாப்பிட முடியல, அவ்வளோ ஃபுட்டு இருந்துச்சு. சாப்பிடும்போது ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு. ஸோ இந்த ஒரு நாள்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் மோரோவர் மக்கள் நீங்கள் யாராவது இந்த மாதிரி இந்த ஃபுட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்டோ சென்னை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதனோட அட்ரஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். See you, take care, bye bye. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.